ஒரு அழகான சைனீஸ் வில்லேஜ்ல ஒரு வயசான பாட்டி வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அவங்க கிட்ட 2 மண் குடம் இருந்தது. ஒரு குடம் வந்து பர்ஃபெக்டா இருந்தது, இன்னொரு குடம் வந்து அங்கங்க விரிசலா இருந்தது. அவங்க அந்த 2 குடத்தையும் கயிறு மூலமா ஒரு கம்போட 2 பக்கமும் கட்டி தோல் மேல சுமந்துட்டு போய் பக்கத்துல இருக்கிற ஆத்துல இருந்து தண்ணி கொண்டு வருவாங்க வீட்டுக்கு. அதுல நெல்லா இருக்கிற குடத்துல இருக்கிற தண்ணி மட்டும் தான் வந்து ஃபுல்லா வீடு வந்து சேரும். அந்த விரிசலா இருக்கு இல்லையா, அந்த குடத்துல இருக்கிற தண்ணி வந்து வர வழியில சிந்திட்டு பாதி குடம் தான் வந்து வீட்டுக்கே வந்து சேரும். ஒரு நாள் அந்த விரிசலா இருக்கிற குடம் வந்து அந்த பாட்டி கிட்ட, நான் எவ்வளவு குறையோடு இருக்கேன், என்னால முழுசா தண்ணி கூட உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியல, நான் உபயோகரமாவே இல்ல, நான் ஒரு மோசமானவன், என்னை ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. அதுக்கு அந்த வயசான பாட்டி சிரிச்சிட்டு, நீ வர்ற வழியில அழகழகான பூக்கள்லாம் பூத்துட்டு இருக்கிறத கவனிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நீ விரிசலா இருக்க, தண்ணி சிந்தி வந்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்காகவே நீ வர வழியிலலாம் நிறைய பூச்செடிகளை நட்டு வச்சிருந்தேன், அந்த பூச்செடிகளுக்கு உன்னோட தண்ணி பட்டு அழகழகான பூக்களை கொடுத்துருக்கு, அதனால ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர்ஸை என்னோட வீட்டுக்கு நான் பறிச்சுட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம எல்லாருக்குள்ளயுமே வந்து ஏதோ ஒரு வகையில குறைபாடு இருக்கதான் செய்யுது. அந்த குறைபாடு சில சமயத்துல ஏதோ ஒரு வகையில நம்மள ஸ்பெஷலாவும் யூஸ்ஃபுல்லாவும் மாத்தோம்.